எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா மர்மோல? சரி விடுங்க தே, கோவப்படாதிய. அதான் போன் பண்ணி சொல்லிருக்கோம்ல, இன்னொரு அரை மணி நேரத்துல வாரேன்னு சொல்லிருக்காருல. வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் இவ நிலைமையவே மாத்தி விடுறேன். பெத்த பிள்ளை யார்கிட்டயும் விட்டு கொடுக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டா அவ தேர இழுத்து தெருவுல விட்டுருவா. அவளுக்கு யார் மேல எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா அவ மேல மட்டும் யாரும் அக்கறையே இல்லன்னு மட்டும் பேசிட்டு போவா. அவளுக்கு அவ மேலேயே அக்கறை கிடையாது, அப்புறம் எப்படி அடுத்தவங்க மேல அக்கறையா இருப்பா? சின்ன பொண்ணு, வாங்குங்க, வந்துட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு திடீர்னு போனை பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்ன? நான் வர சொல்லலைங்க, உங்க அம்மா தாங்க உங்களை வர சொன்னாவோ. ஆஹா, எங்க அம்மா வேற கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, உங்க அம்மா கோவத்துலதான் இருக்காவோ. சின்ன பொண்ணு, உனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. அதுக்குதான் எங்க அம்மா என்ன கூப்பிட்டுருக்காவளோ? ஆமா, நான் உங்களுக்கு ஒரு இழிச்சவாய் கிடைச்சிட்டோம்ல, அதனால இதுவும் கேப்பீரு, இதுக்கு மேலையும் கேப்பீரு. என்ன சின்ன பொண்ணு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதாவது பிரச்சனையா, சண்டை போட்டேலான்னு தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, உங்க அம்மா கோவமா இருந்தாவன்னா நான் தான் சண்டை போட்டு நடத்துமோ? ஏல அவகிட்ட எதுக்குல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நான் தம்ல உன்ன வர சொன்னேன். ஐயோ, நான் பாட்டுக்கு பேசாம ஆபீஸ்லயே இருந்திருப்பேன். இவ போன் பண்ணதை நான் எடுக்காம இருந்திருக்கணும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ சண்டை பிரச்சனை போலுக்க ஆளாளுக்கு மூஞ்ச ஒரு சைஸா முறைச்சுக்கிட்டுலாம் இருக்காவோ. எங்க அம்மைக்காகவும் பேச முடியாது, என் பொண்டாட்டிக்காகவும் பேச முடியாத இடையில நாளா மாட்டிக்கிட்டு. ஏல இங்க சண்டையும் நடக்கல, ஒரு பிரச்சனையும் நடக்கல. முதல்ல உட்காரு. ஏ மர்மோல, நீங்க என்கிட்ட கட்டில்ல வந்து உட்காரு, அவன் சோபால உட்காரட்டும். சரிங்க தே. ஆஹா, என்ன நடக்கு இங்க? மருமகளை என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லுதாவோ. அப்ப உண்மையிலேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த சண்டையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கோபமா இருக்கத பார்த்து நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். மாமியார் மருமகளும் உட்கார்ந்துருக்க அழக பார்த்தா எப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏமா இப்ப சொல்லுமா, எதுக்குமா என்ன வர சொன்ன? அட என்னன்னு சொல்லுதம்ல, கொஞ்சம் பொறு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உங்களுக்கு வீட்டுல எல்லாரும் இருக்கேடா? ஜோசிகாரர் அண்ணாச்சி. அண்ணாச்சி என்ன இந்த பக்கம்? ஏல நான் தம்ல அந்த அண்ணாச்சியை வர சொன்னேன். எதுக்குமா? அண்ணாச்சி உட்காருங்க. இம்மா என்னன்னு சொல்லுமா. இப்ப என்னத்துக்குமா திடீர்னு ஜோசிகாரர் அண்ணாச்சியை வர சொல்லிருக்க? லேய், எல்லாம் நம்ம வீட்டு விஷயத்துக்கு தம்ல வர சொன்னேன். என்னமா சொல்லுத? என்னங்க நீங்க இத்தனை கேள்வி கேக்கீங்க? அதுக்குள்ள சின்ன பொண்ணு, ஆபீஸ்ல இருக்க நேரமா பார்த்து திடீர்னு போனை பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்ன. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜோசிகாரர் அண்ணாச்சி வந்திருக்காரு. அதான் என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பி பதட்டப்படாதீங்க. மர்மோல போய் எடுத்துட்டு வா. சரிங்க தே. என்னம்மா இது, எத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எதுக்குல இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பொறு. இது இந்தாங்க தே, எடுத்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட எதுக்கு தார மர்மோல? அண்ணாச்சிட்ட கொடு. சரிங்க தே. அண்ணாச்சி இந்தாங்க. தாமா, யாருக்குமா இப்ப சாதகம் பார்க்க போறீங்க? ஏய் அப்பா, அடிக்கடிக்கா எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? 5, 10, 15. என்ன அண்ணாச்சி, ஜாதகம் பார்க்க சொன்னா நீங்க என்னடான்னா 5வது வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கிய? வாய்ப்பாடு சொல்லலமா, ராசி கட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க அண்ணாச்சி, சதுரம் கட்டம் வட்டம் எல்லாத்தையும் சேர்த்து சரியா பார்த்து சொல்லுங்க. ஆமா, இது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து சொன்னோம்ல, அதே ஜாதகம் தானே? ஆமா அண்ணாச்சி, அதே ஜாதகம் தான். அதே அண்ணாச்சி, அதே ஜாதகம். நல்லா பார்த்து சொல்லுங்க. என்னத்தம்மா இப்ப பார்த்து சொல்லுது? நான் தான் ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல. என்ன அண்ணாச்சி சொல்லுதீங்க? தம்பி சின்ராசு, இது உன் தங்கச்சியோட ஜாதகம். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் தானே ஜாதகம் பார்த்து சொன்னேன், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா, தங்கச்சிக்கு தான் கல்யாணமாயி 3 வருஷம் ஆகுதுல்ல, இப்ப என்னத்துக்குமா திரும்பியும் அவ ஜாதகத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிய? இங்க பாருல, கேள்வி கேட்கறதெல்லாம் ஈஸி, ஆனா பதில் சொல்றதுதான் கஷ்டம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வந்ததுல இருந்து ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்கலாமா? நீங்க கரெக்டா ஒரு பதில சொல்லிருந்தேன்னா நான் இத்தனை நேரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க, உங்க தங்கச்சி ஜாதகத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், அதுல ஒரு காரணம் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி. இங்க பாருங்கம்மா, நான் கல்யாணம் ஆகும்போதே இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், நேரம் சரியில்லைன்னு. ஆமா அண்ணாச்சி, நேரம் சரியில்லைன்னு சொன்னிய, ஆனா யாருக்குன்னு சொல்லாம விட்டுட்டீல. கல்யாணம் பண்ணினா அவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்னா, அதான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அது சரிதாம்மா, கல்யாணம் பண்ணி வச்சிய. ஆனா அவ மாமியா வீட்டுல இருக்கிறத விட உங்க வீட்டுல தானே ரொம்ப நாள் இருந்திருப்பா. ஆமா அண்ணாச்சி, அப்படித்தானே இருக்கா. தேவையில்லாம உங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருப்பா. அது இல்லாம மாமியார் வீட்டுல ஒத்துமையாவே இருந்திருக்க மாட்டாவல. ஆமா அண்ணாச்சி, அதான 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு.
என்ன அண்ணாச்சி செய்ய? கல்யாணம் முடிஞ்சா அவ எல்லாம் சரியாயிருவா, நல்ல பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தானே எங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வந்திருக்கு. எங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என் மாவா தான். இங்க பாருங்கம்மா, உங்க மகா சும்மா இருந்தாலும் அவ கேரகம் அவளை சும்மாவே இருக்க விடாது. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லுதிய? ஆமாமா, அதான் சொன்னோம்ல, அந்த ஜாதகார பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், கொஞ்ச நாள் பொறுங்கம்மா, ஒரு பரிகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்து அப்புறமா கல்யாணம் பண்ணலாம்னு. ஆனா நீங்க எதுவுமே கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டிய. அந்த கேரகம் தான் அவளையும் சும்மா விட மாட்டேக்கு, அவளை சேர்ந்தவங்களையும் சும்மா விட மாட்டேக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை, தாய் வீட்லயும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணி போன மாமியார் வீட்லயும் பிரச்சனை. இந்த ஜாதகக்கார பொண்ணால ஒரு இடத்துல நிலையாவே இருக்க முடியாது. ஒண்ணு மாமியார் வீட்டுல இருப்பா 10 நாள், அங்க சண்டை போட்டுட்டு இங்க அம்மா வீட்டுக்கு வருவா. அம்மா வீட்டுல வந்தா இங்க இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருவா. ஆமா அண்ணாச்சி, என்னமோ எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி சொல்லுதிய. நான் சொல்லலம்மா, ஜாதக கட்டம் சொல்லுது. அண்ணாச்சி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா எங்களுக்குன்னு நிம்மதி எப்ப கிடைக்கும் அண்ணாச்சி? எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலமே வராதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பரிகாரம் சொல்லுதம்மா, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். நீங்க யாருமே கேட்கல. சரிங்க அண்ணாச்சி, நடந்து முடிஞ்சத பத்தி எல்லாம் பேசாதீங்க. இனி நடக்க போறத பத்தி பேசுங்களா? என் மவளுக்கு இப்ப நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு சொல்லுதிய. இப்ப ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அண்ணாச்சி? அதையாவது கொஞ்சம் கட்டத்தை பார்த்து சொல்லுங்களா? பதட்டப்படாதீங்கம்மா, இருக்கு பரிகாரம் இருக்குமா. அண்ணாச்சி, பரிகாரம் இருக்கா? என்னன்னு சொல்லுங்க அண்ணாச்சி. என் தலைய அடமான வச்சாவது அந்த பரிகாரத்தை நாங்க செய்தோம். எம்மாடி, அதுக்கு தலையெல்லாம் அடகு வைக்கணும்னுலாம் ஒன்னும் அவசியம் இல்லம்மா. இந்த பரிகாரத்தை இந்த ஜாதகக்காரங்க தான் பண்ணணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும்மா. என்ன பரிகாரம்னு சொல்லுங்க அண்ணாச்சி. சண்டை சச்சரவு பிரச்சனையினால எங்க வீடே இருட்டடைஞ்சுமே கிடக்காண்டாச்சு. ஒரே ஒரு டியூப் லைட் மாட்டி வெளிச்சம் வர்ற அளவுக்காவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அண்ணாச்சி. பரிகாரம் என்ன அண்ணாச்சின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த மனுஷன் டியூப் லைட்டு குண்டு பல்புன்னு சொல்லிட்டு கிடக்காரு. அண்ணாச்சி, தயவு செஞ்சு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அண்ணாச்சி. சொல்லுதம்மா, சொல்லுதே. அம்மா, உங்க மகளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன அண்ணாச்சி சொல்லுதீங்க? என் மவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அப்ப என் மச்சானோட வாழ்க்கை. தம்பி பதறாதீங்க தம்பி, பரிகாரம் கேட்டீங்க, பரிகாரத்துக்கு தான் சொன்னேன் உங்க தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டிய? என் சம்மந்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமாம்மா, உன் சம்மந்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவளுக்கு நேரம் சரியில்லை பத்தியா. அண்ணாச்சி, பரிகாரம்னு நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு என் மச்சான் வாழ்க்கை என்ன ஆகுது? ஐயோ தம்பி, எனக்கு தான் சிரிப்பா வருது நீ பதறிட்டு இருக்கத பார்த்தா. உன் தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பரிகாரமா பண்ணணும்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்குன்னு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல அண்ணாச்சி. ஆமாமா, ஒன்னும் பதட்டப்படாதீய, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் சொன்னேன். ஆனா இதே மாப்பிள்ளை தான், இதே பொண்ணுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது நேரம் சரியில்லை, பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன். நீங்க யாரும் பண்ணல பத்தியலா. அதனால வந்த பிரச்சனை தான் உங்க குடும்பத்தை எல்லாம் ஆட்டி வச்சிருக்கு. இப்ப நீங்க திரும்பவும் இவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கிடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அப்பாடா, பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே உங்க முகத்துல எல்லாம் சந்தோஷ கலா வந்துட்ட. ஆமா அண்ணாச்சி, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நாங்க ஒரே நிமிஷத்துல பதட்டம் ஆயிட்டோம்ல. அண்ணாச்சி, என் மச்சான் ஆபீஸ்ல தான் இருக்கான். என் தங்கச்சியும் உங்க பக்கத்து வீட்டுல தான் உட்காந்து பாடு பேசிட்டு இருப்பா. என் மச்சானை கூட்டிட்டு வரேன், என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து இப்பவுமே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அவளை பிடிச்ச எல்லா பீடையும் எல்லா கிரகமும் சரியாயிரும்ல. எங்க ரமேஷனே ஆபீஸ்ல தானே இருக்காரு, போன் பண்ணி கூப்பிடுங்க, 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. மேனக அங்க பக்கத்துல நம்ம 4 முடி வீட்டுல தான் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துருந்தேங்க. ஏமாடி, எதுக்குமா இவ்வளவு அவசரப்படுத்திய? அண்ணாச்சி, என்ன பரிகாரம்னு உங்ககிட்ட கேட்டோம், நீங்க பரிகாரத்தை சொன்னீங்க. பரிகாரத்தை உடனே நிறைவேற்றினா தானே குடும்பத்துல உள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் சரியாகும். சரியாவும் தாம்மா, ஆனா அதுக்குன்னு இவ்வளவு அவசரப்படாதீயா. என்னன்னாச்சு இப்படி சொல்லிட்டிய? 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னிய, மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடியா தானே இருக்காவோ, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. அப்படி இல்லப்பா சின்ராசு, பரிகாரம்னு சொன்னேன். ஆனா அதையெல்லாம் முறைப்படி செஞ்சாதான் பிரயோஜனமா இருக்கும். இப்பவும் நீங்க எல்லாரும் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படி அவசரப்பட்டீங்களோ அதே மாதிரிதான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அண்ணாச்சி, ஆமாப்பா, அவசரப்படாதீய. பரிகாரம் என்னன்னு முழுசா சொல்லுதேன் கேளுங்க. அண்ணாச்சி, பரிகாரத்தை முழுசா சொல்லுங்க அண்ணாச்சி. இங்க பாருங்கம்மா, உங்க மகளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சாதான் வீட்டுல நிம்மதி எல்லாம் வரும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா,
கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? பொண்ணு பார்க்க போவோம், பூ வைப்போம், பேசி முடிப்போம், நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தானே தாலி கட்டி எல்லாமே. அதே மாதிரி முறைப்படியா நடக்கணும். என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டியா? பொண்ணு பார்க்கணும், பூ வைக்கணும், பேசி முடிக்கணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், அப்புறம் தான் கல்யாணத்தை பண்ணணுமா? ஆமாம்மா, முறைப்படி எல்லாத்தையும் வரிசையா பண்ணினாதான் இந்த பரிகாரமே நிறைவுறும். அப்பதான் உன் சம்மந்திகாரிக்கு பிடிச்ச நேரமும் கிறகமும் சரியா வரும். அண்ணாச்சி என் மகளை என் சம்மந்தி அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுலாம் வந்திருக்கா. அதான் சொன்னோம்லாமா, உங்க மகளை பிடிச்ச கிறகம் தான் அவனை போட்டு இப்படி சுத்தி எடுக்கு. அதே மாதிரி உங்களையும் போட்டு கஷ்டத்துல சுத்தி எடுத்துட்டு கிடக்கு. உங்க சம்மந்தி அம்மா கிட்ட நீங்க தான் பேசி புரிய வைக்கணும். எடுத்தையும் கவுத்தையும் எல்லாத்தையும் வேலையும் முடிச்சு விடாதியம்மா. எல்லாத்தையும் முறைப்படி பண்ணுங்க. அப்பதான் எல்லா பிரச்சனையும் தீரும், பரிகாரமும் நல்லபடியா முடியும். அண்ணாச்சி இந்த மாதிரி பரிகாரம் இல்லாம வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அண்ணாச்சி. இங்க பாருமா, நான் ஜாதகத்தை மூடிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பரிகாரமும் இல்லைன்னு அர்த்தம். இந்தாப்பா உன் தங்கச்சியோட ஜாதகம். இங்க பாருங்கம்மா, ஜாதகம் பார்த்ததுக்கு எனக்கு பணம் கூட தராண்டாம். முதல்ல நீங்க பரிகாரத்தை முடிங்க, உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிடுங்க. நான் வாரேன்னா. என்னம்மா இது, அந்த அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. வேற என்னத்துல செய்ய? 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போதே நான் சொன்னேன், அவசரப்படாதியா அவசரப்படாதியேன்னு. யாராவது என் பேச்ச கேட்டேடா? மாப்பிள்ளை என் ஃப்ரெண்டு தாமா, ரொம்ப நல்லவே, நல்லபடியா பாத்துக்கிடுவா நம்ம தங்கச்சியேன்னு சொன்னேன். ஆமாமா, நான் சொன்னதுல எங்க தப்பு இருக்கு? என் மச்சான் இன்னைக்கு வரைக்கும் நல்லவனா தானே இருக்கான். ஏங்க ரமேஷ் அண்ணே நல்லவராதான் இருக்காரு. ஆனா கல்யாண நேரத்துல உங்க தங்கச்சிக்கு தானே ஜாதக கட்டம் சரியில்லாம இருந்திருக்கு. இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் பேசி சும்மா நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காதிய. நீங்க சீக்கிரமா போய் ரமேஷ் அண்ணங்கிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லுங்க. ஆமா மருமோளா, நீ சொல்லதுதான் சரி. நேரத்தை கடத்தாம சட்டுப்பட்டு எல்லா வேலையும் ஆரம்பிப்போம். மருமோளா, 4 முடி வீட்டுல தானே மேனகா இருக்கான்னு சொன்னேன். அவகிட்ட எப்படியாவது கொஞ்சம் நைஸா பேசி எடுத்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா. சரிங்க தே, அவகிட்ட எப்படியாவது பேசி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரி மருமோளா, சீக்கிரமா போயிட்டு வா. சரிங்க தே. நீ என்னடா செதுக்கி விட்ட சேல கணக்கா உட்கார்ந்துகிட்டு இருக்க? போல, அன்னைக்குதான் என் பேச்ச யாரும் கேட்கல, இன்னைக்காவது என் பேச்ச கேளு. போய் மருமகன்கிட்ட எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லு. சாதகத்தை ஏன்ட்ட தால. இந்தாமா, என் தங்கச்சிக்கு நேரம் சரியில்லையோ என்னவோ, ஆனா எனக்குதான் நேரம் இத்தனை வருஷமா சரியில்லாம இருந்திருக்கு. சம்மந்தி அம்மாவுக்கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து இந்த பரிகாரத்தை சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும். என்ன ரமேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் வீக் தான் என்னோட கல்யாண நாள் வருது இல்ல, அதான் இந்த சந்தோஷம். அட, கல்யாண நாள் தான் என்னமோ வருத்தப்படுற மாதிரி இருப்ப, இப்ப என்ன புதுசா ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் முன்னாடி. இந்த தடவை கல்யாண நாள் நான் சிறப்பா சந்தோஷமா கொண்டாட போறேன். என்ஜாய். அப்பா தங்கச்சி நீ எங்க போறிய? தங்கச்சியா? ஆமாடே, நீயும் உன்னோட ஒய்ஃபும் கல்யாண நாளுக்கு எங்க போறீங்க வெளிய? அட நீ வேற, நான் தான் என் பொண்டாட்டி கூட சண்டை இல்ல, அதனாலதான் இந்த தடவை கல்யாண நாள நான் சந்தோஷமா கொண்டாட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ரமேஷ் இப்படி சொல்லுத? பொண்டாட்டி கூட சண்டை, அதனாலதான் கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாட போறியா? ஆமாடே, 2 வருஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. இந்த வருஷம் தான் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் பொண்டாட்டி இல்லாம சந்தோஷமா என் கல்யாண நாள கொண்டாட போறேன். அட லே, கூறுகட்டத்தனமா பேசாத, உனக்கு என்ன தெரியும்? ஹாப்பியா வெட்டிங் டே கொண்டாட போறேன். சரிதான், சொல்லி வாய முடிக்கல, பின்னாடி திரும்பி பாரு, உன் மச்சான் வந்துட்டான். மச்சானா? ஆமாடே, சின்ராசு வந்திருக்கான் பாரு. ஹாய் மச்சோ. மச்சான் ரமேஷ். என்ன மச்சான், அத்தை கூப்பிட்டாங்க தங்கச்சி கூப்பிட்டாங்கன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனேன். இப்ப என்னடா திரும்பி ஆபீஸ்க்கே வந்திருக்க? அது வந்து மச்சான், எல்லாம் நம்ம வீட்டு விஷயம்தான். என்னது நம்ம வீட்டு விஷயமா? ஆமா மச்சான், உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நேரம் சரியில்லையா? ஆமா, அது உனக்கு இப்பதான் தெரியுமா? ஐயரு உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டதுக்கு முன்னாடி சொன்னாரு தெரியுமா? தம்பி, நல்ல நேரம் முடியதுக்குள்ள தாலிய கெட்டுங்கன்னு. அவர் சொன்னது எனக்கு அப்போ தெரியல, தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது எனக்கு என் நல்ல நேரமே முடிஞ்சு போச்சுன்னு. அதுக்குதான் ரமேஷ், நான் ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். விஷயமா? என்ன மச்சான், என்னன்னு சொல்லு. மச்சான், அது வந்து மச்சான் மச்சான் என்னாச்சு? ரமேஷ் 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 என்னாச்சு மச்சான்? என்னாச்சு மச்சான்? எந்திரி மச்சான். சின்ராசு, நீ நல்ல விஷயம் தானே சொன்ன, அப்புறம் எனக்கு உன் மச்சான் இப்படி மயங்கி விழுந்துட்டான். என்னன்னு தெரியலையா குமாரு? மச்சான் ரமேஷ், எந்திரி.
கண்ணை முழிச்சு பாரு மச்சான். ரமேஷ், ஏன் ரமேஷ் கண்ணை முழிச்சு பாரு, எந்திரி. எல்லாம் என் தங்கச்சியை புடிச்ச கெட்ட நேரம். அதான் என் மச்சானையும் மயங்கி உண வச்சிருக்கு. சீக்கிரமாவே பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும். ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா. இந்த பொண்ணு தாய் பாட்டி நாம நினைச்ச மாதிரி இல்ல, சரியான ஆளுதான். என்னக்கா பொண்ணு தாய் பாட்டிய போட்டு ஏசுதியா? நாம கேட்டோம்னு நமக்கு ஆசை ஆசையா சாப்பாடெல்லாம் எடுத்து தந்திருக்காவ. ஆமா, ஆசை ஆசையா நம்ம கேட்ட உடனே சாப்பாடு அள்ளி எடுத்து தந்துட்டாவ. இத பார்த்தா ஒரு கல்யாண தம்பதியருக்கு வச்ச விருந்து சாப்பாடு மாதிரியே இருக்கு. சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல், பப்படம், அவியல், பாயாசம், மோர், தயிர்னு அவ்வளத்தையும் ஒண்ணா ஒரே சட்டில போட்டு கலக்கில தந்திருக்காவோ. எக்கா, நம்ம புறவாசலோட போய் தானக்கா சாப்பாடு கேட்டோம். ஏன் புறவாசல்ல போய் கேட்டா என்னவா? ஏன் அங்கனே ஒரு இலைய போட்டு நமக்கு வகை வகையா சாப்பாடு வச்சு தந்திருக்க வேண்டியதுதானே? அதுக்கு இல்லாம ஒரு சட்டில எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலந்துல தந்திருக்காவோ. இதுல காணாத குறைக்கு நேத்திக்கு வச்ச பழைய மீன் குழம்பு வேற ஊத்தி இருக்காவோ. என்னக்கா சொல்லுதிய? நேத்திக்கு வச்ச மீன் குழம்பு வேற இதுல ஊத்தி இருக்காவளா? ஆமாங்க, சாப்பிடும்போது மீன் முள்ளு தட்டுப்பட்டுச்சுல. நேத்திக்கு மரகதக்கா ஐஸ்ல வச்ச சால மீனக்க 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாவோ. அதுல வச்ச குழம்பு மிச்ச மீதி இருந்திருக்கும், அதையும் போட்டுல கலக்கி தந்திருக்காவோ. சரி விடுங்கக்கா, நம்ம தனித்தனியா சோறு குழம்புன்னு வச்சா கூட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா தானே சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள அனுப்ப போறோம். அது ஈஸியா இருக்கட்டுமேனு பொண்ணு தாய் பாட்டி ஒரே சட்டில போட்டு ஒன்னா கலக்கி தந்துட்டாவோ. பொண்ணு தாய் பாட்டி நாம கேட்டோம்னு நம்மள மதிச்சு நமக்கு சாப்பாடு தந்திருக்காவக்கா. அதனால அந்த ஆச்சியை போட்டு ஏசாதிய. வந்துருவா அப்படியே தத்துவம் சொல்லதுக்கு. நமக்கு பொண்ணு தாய் பாட்டி சாப்பாடு தந்தத மரகதக்கா மட்டும் பாத்திருந்தாவோன்னா அவ்வளவுதான். அந்நேரமே நம்ம கையில இருந்த சட்டியை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிருப்பாவோ. ஆமா ஆமா, மரகதக்கா தானே செய்வாவோ, அதையும் செய்வாவோ. மேனகா, மேனு செல்லம். மேனு செல்லமா? யாரது? நான் மட்டும் தானே மேனகாவை பார்த்து அப்படி கூப்பிடுவேன். மேனு செல்லம், மேனு டார்லிங், இங்கதான் இருக்கியாம்மா? மைனி, நீங்களா என்ன அப்படி கூப்பிட்டீங்க? ஆமா செல்லம், மேனு செல்லம், நான் தான் அப்படி கூப்பிட்டேன். செல்லம், டார்லிங்கா? என்ன மேனு செல்லம் இப்படி தெருல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? வீட்டுக்கு வரணுமா? சரி இல்லையே, சின்ன பொண்ணுக்கு பேச்சு சரி இல்லையே. என்னக்கா சொல்லுதிய? ஆமா, நான் தானே உன்னை பார்த்து மேனு செல்லம், மேனு டார்லிங், மேனுமான்னு கூப்பிடுவேன். உன்னை கண்டாலே உன் மைனிகரிக்கு பிடிக்காது. இப்ப வந்து நின்னுக்கிட்டு மேனு செல்லம், மேனு டார்லிங் அப்படி பாசத்தை பொழிஞ்சிட்டு கிடக்கா. நம்பாத மேனகா, நான் சொல்றேன், உன் மைனிகரியை நம்பாத. இந்த 4 முடி மேனகாட்ட என்னத்தையோ இலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. உங்க அம்மையும் உன் மைனிகரையும் சேர்ந்ததுல பெரிய நாடகத்தை நடத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாவோ. ஆமாக்கா, 2 பேரும் என்ன நடிப்பு நடிச்சாவோ. கடைசியில ஏமாந்து போனது நான் தானே. இப்ப பாத்தியா, உன் மைனிகாரி உன்கிட்டயும் வந்து நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டா. ஏதோ உடன்பிறவா சகோதரிங்கிற முறையில நான் எப்படியோ உனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி எடுத்து தாரேன். நடுத்தருல உட்கார்ந்தாலும் நீ வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா உன் மைனிகரிய பத்தியா, வீட்டுக்கு வா, இங்க எதுக்கு தெருவுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நடிச்சுக்கிட்டுலாம் இருக்கா. ஆமாக்கா, என்ன நடிப்பு பாத்தியாளா? நான் என் பாட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவளுக்கு என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. மேனு செல்லம், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிட்டு கீதாக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மைனி, சும்மா அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட பேசி நடிக்காதீங்க. அட என்ன மேனகா, நானே உன்கிட்ட பாசமா பேச வந்திருக்கேன், நீ என்னடான்னா நான் நடிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க நடிக்கதான் செய்வீங்க. ஏன் எங்க அம்மாவும் உங்க கூட சேர்ந்து நடிக்கதானே செஞ்சாவ. மாமியார் மருமோட நல்ல பிளான் பண்ணி நடிச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டியல்ல. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிய? என்ன வீட்டுக்கு கூப்பிடுதிய? அட என்ன மேனகா, எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் நீ ஏன் சம்மந்திகாரி, நான் உன் மைனி, நம்ம வீட்டு பிரச்சனைய நாம தானே பேசி தீர்த்துக்கிடணும். இங்க பாருங்க மைனியா, நீங்க எந்த பிரச்சனையும் பேசவும் வேண்டாம், தீக்கவும் வேண்டாம், உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க. அப்படி சொல்லு மேனகா. இந்த சின்ன பொண்ணு இவளால தான் என் குடியும் கெட்டு போய் கிடக்கு. இப்ப மேனகாவையும் அவ பக்கம் இழுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நடக்காது சின்ன பொண்ணு, நான் இருக்க வரைக்கும் மேனகாவை உன் பக்கம் இழுக்கவே முடியாது. கடவுளே, இவளை எப்படியாவது இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமே. ஒத்தையில இருந்தாலாவது எதையாவது பேசி எடுத்து சமாளிச்சு அவளை ஈஸியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆனா கூட இருக்கிறது 4 முடியாச்சே. இவளா வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சா கூட இந்த 4 முடி போக விடாத. இந்த சின்ன பொண்ணுக்கு சாமர்த்தியத்தை பாரு. சம்மந்திகார்ட்ட எப்படியாவது பேசி எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நான் மட்டும் ஒத்தையில தெருவில் உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கணுமா? மேனகா, நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்குன்னு நீ ஏன் சம்மந்தி இல்லன்னு சொல்லிட முடியுமா? இல்லன்னா நான் தான் உன் மைனி இல்லன்னு சொல்லிட முடியுமா? ஆமா, சொல்லிட்டாவல. அதான் எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு என்ன பார்த்து சொல்லிட்டாவல.
அட என்ன மேனகா நீ பெத்த தாய் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இப்பவும் அதே கோபத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்க. இங்க பாருங்க மைனி, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். நீங்க நடுவுல வராதீங்க. ஏமாடி நான் ஒண்ணும் நடுவுல வரலம்மா. உன்னை வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போகணும் தான் வந்திருக்கேன். வா வீட்டுக்கு போவோம். அத மட்டும் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க. நான் இங்கே தெருவுல உட்கார்ந்தாலும் உட்கார்ந்திருப்பேனே தவிர வீட்டுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். இந்த கிறுக்கிக்கிட்ட எவ்வளவு நேரம் தான் பேசி தோலையா இருந்த இடத்த விட்டு நவர மாட்டக்காளா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பரிகாரத்தை சீக்கிரமா செஞ்சு முடிங்கன்னு வர ஜோசியக்காரர் என்னாச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படியாவது பரிகாரத்தை பண்ணினாதானே குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரியாகி நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இதை இந்த கேனச்சிக்கிட்ட சொன்னா புரியுமா? ஓசியில ஒரு சட்டி சோறு அந்த 4 முடி எங்க இருந்தோ வாங்கி கொண்டு கொடுத்துருக்கா. அதை தின்னுகிட்டுல இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்னத்தை சொல்லி சமாளிச்சு இந்த இடத்த விட்டு கிளப்ப. கடவுளே, ஒத்தையில இருந்தா கூட இவளை குண்டுகிட்டா தூக்கிட்டு போயிருப்பேன் வீட்டுக்கு. இந்த 4 முடியும்ல கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. என்ன பார்வதி பாட்டி திடீர்னு என்ன தேடி வந்திருக்கிய? எம்மாடி கீதா, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? இப்படி மரத்தடியில உட்கார்ந்துட்டு ஒரு சட்டி பழைய சோத்தை உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்கிய? உன் வீட்ல அங்க நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டு எலும்பு சூப்பும்லாம் கொதிச்சுட்டு கிடக்கு. என்ன பாட்டி சொல்லுதிய? 4 முடி வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்கால் சூப்பும் கொதிச்சுட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு, உன் சம்மந்தியாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா வேண்டாமா? கூட்டிட்டு போகணும் பாட்டி. அப்ப நான் சொல்லதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு பேசாம அமைதியா நில்லு. என்ன பாட்டி சொல்லுதிய? ஆமா, அதான் வனஜா 4 முடிக்க மாமியாரு 20 ரூபா மீன் வாங்கி 4 நாளைக்கு குழம்பு வச்சு திங்கப்பட்டவா. அவளா நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்கால் சூப்பும் வைக்க போறா. அப்புறம் ஏன் பாட்டி இப்படி சொன்னீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்காத சின்ன பொண்ணு. உன் சம்மந்திகாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா இல்லையா? ஆமா. இந்த 4 முடி இங்க இருந்தான்னா உன் சம்மந்திகாரி உன் கூட வீட்டுக்காக வருவா. உன் சம்மந்திகாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா முதல்ல 4 முடி அங்க இருந்து கிளப்பணும். பரிமளம் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன. அதான் நான் உன் பின்னாடியே வந்தேன் பாத்துக்க. பாட்டி சின்ன பொண்ணு, வாய பொழந்துகிட்டு இப்படி நிக்காம சாதாரணமா நில்லு. அப்பதானே நான் சொல்லப்பட்டதை எல்லாத்தையும் இந்த 4 முடிக்கு இருக்கி நம்புவா. சரிங்க பாட்டி, கண்டினியூ கண்டினியூ. வா மாமியா, என் வீட்ல வந்து உன்னை தேடிட்டு போனா பாத்துக்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்காலி எலும்பு சூப்பும் நல்லா பிடிக்குமாமே உன் மாமியா சொல்லிக்கிட்டு இருந்தாரே. என்னக்கா என்னாச்சு? ஏன் இப்படி கண்ணீரை விட்டு கதறுதிய? மேனு செல்லம், நான் எல்லார் வீட்ல உள்ள மாமியாரையும் பத்தி அலசி ஆராய்ச்சிட்டு நடந்தேன். ஆனா என் மாமியார் என் மேல என்ன பாசமா இருக்காவ பத்தியா? நான் அதை தெரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேனே. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா, எங்க மாமியார் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்கும்னு நாட்டுக்கோழி குழம்பு ஆட்டுக்கால் எலும்பு சூப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்களா. அது தெரியாம இப்படி நடுத்தெருல உட்கார்ந்துகிட்டு பழைய சோத்தை தின்னுகிட்டு இருக்கேன் பாத்தியா? இந்த மேனு செல்லம், இந்த சட்டி சோத்தையே நீயே வச்சுக்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? உங்க மாமியார் உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாவல்ல? ஆமா மேனு செல்லம், எந்த வீட்ல தான் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இருக்கு. எங்க மாமியாருக்கு என் கூட பேசணும்னு நினைப்பு வந்துட்டு. ஆனா எங்க மாமியார் கூச்ச சுபாவம் பத்தியா, அதனால நேரடியா என்கிட்ட வந்து பேச மாட்டாவோ. அதனாலதான் எனக்கு பிடிச்ச குழம்பு சூப்பு வச்சிருக்காவோ. அத நான் மனசார புரிஞ்சுக்கிட்டு நான் என் மாமியார் கூட போய் பேச போறேன். ஏக்கா, என்னக்கா நீங்க என்னவோ உடன்பிறவா சகோதரி உன் கூடவே இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப சட்டி சோத்தையும் கையில தந்துட்டு மாமியார் கிட்ட போய் பேச போறேன்னு சொல்லுவீங்க. அது உனக்கு உன் மைனிகாரி இருக்கா, உன் மாமியார் இருக்கா, உன் புருஷன் இருக்கா, உங்க அண்ணனும் இருக்காரு. ஆனா எனக்கு என் மாமியார் மட்டும்தான் இருக்காவோ. கிடைச்ச வாய்ப்பை நடுவு விடக்கூடாது மேனகா. சுவையான நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்கால் சூப்பு இருக்கும்போது நான் அந்த சட்டி சோறு பழைய சோறு எனக்கு திங்கணும். சரி மேனகா, சந்தோஷமா மரத்தடியில உட்கார்ந்து காத்தாட இந்த சோத்தையெல்லாம் தின்னேன்னா நான் போயிட்டு வரேன். எக்கா, அக்காவாது சொக்காவாது போட்டி தூர. பார்வதி பாட்டியோ, எங்க மாமியாரு எப்படியும் நாட்டுக்கோழி எங்க இருந்தாலும் களவான் இருப்பாவோ. ஏன்னா எனக்கும் என் மாப்பிளைக்கு திருட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துடுங்க. அப்படியா? ஆமா, வனஜாவும் அப்படிதான் சொன்னா பாத்துக்க. சரி பாட்டியா, நீங்க சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ஆனா வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதே என்ன? கோழி குழம்பு சூப்பு எங்களுக்கே பத்தாது. அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சட்டி தான் கிடைக்கும். ஆமா, இவா சோறு தருவான்னு தானே நான் சோறு திங்காம காத்து கிடக்கேன். போட்டி போ, நாட்டுக்கோழி குழம்ப உன் மாமியா கிட்ட கேளு. அவ உன் காலை முறிச்சி அடுப்புல வைப்பா. பார்வதி பாட்டியோ, 4 முடியா இருந்த இடத்துல இருந்து கிளப்பிட்டியல. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டியோ. சின்ன பொண்ணு,
இங்கிலீஷ்ல பின்றியல. ஆமாடி, பின்ன நாங்கலாம் பேசண்டமா. சரி சின்ன பொண்ணே, மீட்டியோ நெக்ஸ்ட் டைம். சரி பாட்டியோ. பரிமளா, ஐ கம், யுவர் ஹோம். எப்பாடா, எப்படியோ பார்வதி பாட்டி ஹெல்ப் பண்ணி இந்த 4 முடிய இருந்த இடத்த விட்டு கிளப்பிட்டாவோ. மேனு செல்லம், போலாமா? 4 முடி உன்னோட உடன்பிறவா சகோதரி. ஆனா நான் உங்க வீட்லயே இருக்கப்பட்ட உன் மைனிகாரி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? இன்னும் எத்தனை நாளுக்கா இப்படி நம்ம ஜெயிலுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க? அதான் உன் பொண்டாட்டி வந்துட்டு போனாள்ல, அவட்ட கேட்க வேண்டியதானே. ஏன்க்கா இப்படி கோவப்படுத? எத்தனை நாள் தான் இப்படி ஜெயிலுக்குள்ளேயே கிடக்குது தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க பாருல, நானே சரியான கோவத்துல இருக்கேன் பாத்துக்க. சரி, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்மள தெரியாம ஜெயில கொண்டு வந்து போட்டுட்டாங்க. நம்ம இந்த ஆபீசர் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து வெளியே போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரமா பார்த்து உன் பொண்டாட்டி வந்து எல்லா திட்டத்தையும் கெடுத்து போட்டாளல. என்னக்கா செய்ய? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒன்னால நடக்கு. என்னல நினைச்சாளா நினைக்கலையான்னு பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு உனக்கு கல்யாணங்கிற விஷயம் எப்படில தெரிஞ்சது? அது எக்கா என்னல வந்து போயிட்டு கிடக்க? உன் பொண்டாட்டி மட்டும் இப்ப நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தான்னா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டோம். இப்ப நம்ம 1 2 3 கம்பி என்னதுக்கு காரணமே உன் பொண்டாட்டி தான்ல. வந்துட்ட கிறுக்கி. ஏக்கா கோவப்படாதக்கா. எப்படில நான் கோவப்படாம இருக்க? என் வீட்ல நான் மகாராணி மாதிரி இருந்தேன். இப்ப உன் பொண்டாட்டியால தானல நான் இப்படி ஜெயிலுக்குள்ள வந்து கிடக்கேன். வாய மூடிடி. நீ எந்த தப்புமே பண்ணல. சித்ராவால தான் இப்ப நீ ஜெயிலுக்குள்ள கிடக்கியா? பெத்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எல்லா தாயும் விரும்புவா. ஆனா நீ சரியான பேய், பண பேய் பிடிச்சவா. உன் தம்பி வச்சிருக்கப்பட்ட சொத்து பத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு தானே உன் தம்பிக்கு 2ஆம் தரமா உன் மவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச. மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் எங்க குடும்ப விஷயம். ஆமா, பெரிய குடும்ப விஷயம். பண்றது பூரா தில்லாலங்கடி வேலை. இதுல குடும்ப விஷயமாம்ல. உன் தம்பி கிட்ட உங்க கல்யாணம் எப்படி சித்ராவுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டியே, அதுக்கு பதில் சொன்னாரா? இல்ல மேடம், எந்த பதிலுமே என் தம்பி சொல்லல. இப்ப சொல்லுவாரு, கேளு. யோ மனுஷா, சொல்லு வை. இல்ல என்னல இந்த மேடம் சொல்லுதாவோ? என் மவளுக்கும் உனக்கும் கல்யாணம்ங்கற விஷயத்தை உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னியோ? ஏக்கா அது வந்து நேத்துக்கு போன்ல எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்கக்கா. என்னல சொல்லுத? ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தியா? ஆமாக்கா, நீதான் சொன்னிய விடிஞ்சா உனக்கு கல்யாணம்னு. அந்த சந்தோஷத்துலதான்க்கா எனக்கு கல்யாணம்னு என் போட்டோவையும் அனிதா போட்டோவையும் சேர்த்து ஸ்டேட்டஸ்ல வச்சேன்க்கா. என் ஸ்டேட்டஸ பார்த்த முத ஆளே என் பொண்டாட்டி தான்க்கா. கண்ணு முடி நோண்டி எடுத்துரும் பாத்துக்க. ஸ்டேட்டஸ் வைக்கார ஸ்டேட்டஸ். மேடம் கோவப்படாதீங்க மேடம். எனக்கு ஒரு சந்தோஷத்துலதான் மேடம் ஸ்டேட்டஸ வச்சுட்டே. அட படுபாவி, காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிக்கலாம்னு பார்த்தா ஸ்டேட்டஸ வச்சு கடைசில என்னையும் ஜெயிலுக்குள்ள தள்ளி கம்பி எண்ண வச்சிட்டியல. ஏக்கா கோவப்படாதக்கா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் மேடம். எங்க அக்கா என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா மேடம். அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மேடம். என்னது? உங்க அக்காவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கா? ஆமா மேடம், எப்படியாவது ஒரு 2 செட்டு புரோட்டா வாங்கி தருவீங்களா மேடம்? எங்க அக்காவுக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். புரோட்டா வேணுமா? புரோட்டா உள்ள வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, 2 பேரையும் புரட்டி எடுத்து போடுவேன். தம்பி ஸ்டேட்டஸ் வப்பாரா, அக்காவுக்கு புரோட்டா வாங்கி தரணுமாம்ல. ஏக்கா கோவத்துல அடிச்சு போடாதக்கா. வாய மூடல விளங்காதவனே. ஐயோ கடவுளே, இந்நேரம் அந்த அருண் பைய கூட என் மவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. ஐயோ, அனிதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்குமா? எங்கே எனது கவிதை? ரமேஷ் என்னாச்சு மச்சான்? எந்திரி மச்சான். சின்ராசு, நீ நல்ல விஷயம் தானே சொன்ன. அப்புறம் எனக்கு மச்சான் இப்படி மயங்கி விழுந்துட்டான். என்னன்னு தெரியலையா குமாரு? மச்சான் ரமேஷ், எந்திரி. கண்ணை முடிச்சு பாரு மச்சான். ரமேஷ் கண்ணை முடிச்சு பாரு, எந்திரி. எல்லாம் என் தங்கச்சியை பிடிச்ச கெட்ட நேரம். அதான் என் மச்சானையும் மயங்கி விட வச்சிருக்கு. சீக்கிரமாவே பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும். நீ மச்சான், நீ சரியான சுயநலம் முடிச்ச ஆளு மச்சான். ரமேஷ் கண்ணு முடிச்சிட்டியா? எந்திரி மச்சான். ரமேஷ் ஒண்ணு ஆவல, மெதுவா எந்திரி. என்ன மச்சான், என்ன பார்த்து சுயநலம் முடிச்சவன்னு சொல்லிட்டேன். பின்ன வேற என்ன சொல்லதான்? ஏன் ரமேஷ், சின்ராசு கிட்ட எதுக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க?
குமாரு, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இரு. இல்ல எப்படில அமைதியா இருக்க? சின்ராசு உன் மேல எவ்வளவு அக்கறையா பாசமா பேசிக்கிட்டு இருந்தான், நீ என்னடானா திடீர்னு இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு குமாரு, அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கம்ல. அட என்ன மச்சான் நீ இப்ப என்ன சொல்லிட்டேன்னு என்ன பார்த்து சுயநலம் முடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன வேற எப்படி சொல்லணுமா? இங்க பாரு ரமேஷ், இப்படி எல்லாம் கோவமா சின்ராசு கிட்ட பேசாத. முதல்ல என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பொறுமையா அமைதியா பேசி முடிவெடுங்க. நான் என்னத்த முடிவெடுக்க? அதான் என்ன ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்கிறது கிடையாது. அதான் அவரே முடிவெடுத்துட்டு வந்து நிக்கார. அட என்ன மச்சான், நீ வா போன்னு பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப அவரு இவருன்னு பேசுத? அப்படிதான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏன் ரமேஷ், உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு கல்யாணம் முடியதுக்கு முன்னாடில இருந்தே 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய. ஒருத்தருக்கு ஒருத்தர் மச்சான் மச்சான்னு சும்மா விளையாட்டா கூப்பிட்டுக்கிட்டு இருந்திய. அதுக்கப்புறம் சின்ராசு தங்கச்சிய கல்யாணம் பண்ணி உண்மையாவே 2 பேரும் மாப்பிள்ள மச்சானா மாறிட்டிய. அவ்வளவு ஒத்துமையா இருந்துகிட்டு இப்ப திடீர்னு சின்ராச பார்த்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. இல்ல எதை சொல்லுத? இவர் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணினேனே, அதுதான் என் வாழ்க்கையில செஞ்ச முதல் பெரிய தப்பு. அந்த தப்பையே என்ன திரும்பவும் செய்ய சொன்னா எனக்கு கோபம் வராம என்ன செய்யும்? மச்சான், என்னல இப்படி பேசுத? பரிகாரம் பண்ணினா எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொன்னாரு ஜோசியக்காரரு. அதனாலதானே அதை பத்தி உங்ககிட்ட பேசுனேன். ஆமா, பரிகாரமா, பெரிய பரிகாரம். முதல்ல உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணினதுக்கே நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு கிடக்கு. இப்ப பரிகாரம்னு திரும்பவும் உன் தங்கச்சியவே கல்யாணம் பண்ண சொன்னா அது என்ன நியாயம்? இங்க பாரு மச்சான், நான் கோவத்துல ஒண்ணு அவர் இவருன்னு சொன்னாலும் நீ என்னைக்குமே என்னோட பாசமான மச்சான் தான். என்னல மாத்தி மாத்தி பேசிட்டு கிடக்க? என்ன செய்ய, எல்லாம் என் நிலைமை. மச்சான், பரிகாரம் பண்ணினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் மச்சான். பத்தியா மச்சான் சொன்ன உடனே திரும்பவும் பரிகாரம் பரிகாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க வீட்டோட மாப்பிள்ளையா நான் இப்ப 1 மாசம் வந்து இருக்கும்ல, அந்த தைரியத்துல தானே நீ என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இவன் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா தானே இருக்கான், அதனால நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேப்பாங்கிற ஒரு நினைப்புல தானே என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ கடவுளை, இந்த ரமேஷ பத்தி நான் என்னத்த சொல்ல? நீ ஒண்ணு சொல்லாண்டா, இவன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணது நானாக்கும். அதனாலதான் நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ புலம்பிக்கிட்டு இருந்திருப்ப. உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் திரும்பவும் என்ன அதே பாடுங்கிடத்துல தள்ளி விடலாம்னு நினைக்க பாத்தியா? நீதான் பெரிய துரோகி. என்ன மச்சான் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுத? நான் என்ன உனக்கு துரோகியா? ஆமா, நீதான் துரோகி, என்னோட முதல் எனிமி. இனிமேல் உன் மூஞ்சிலே நான் முழிக்கவே மாட்டேன். ஐயோ மச்சான், மச்சான் பரிகாரம். ஆட என்ன இந்த ரமேஷ் பையா இப்படி ஓடி போயிட்டான்? ஏ சின்ராசு, கவலைப்படாத, உன் மச்சான் வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கன்னா பக்கத்துல டீ கடையில தான் நின்றுட்டு இருப்பான். வா போய் டீ குடிச்சுக்கிட்டே அவனை எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி உன் கூட நான் அனுப்பி வைக்கேன். சரி குமாரி, இந்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவன்கிட்ட பேசி எடுத்து சமாதானம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5-6 டீ குடிச்சிருவோம் பத்துக்க. அதனால எல்லா டீயையும் உன் அக்கௌண்ட்லயே எழுதிக்க. என்ன முடிச்சுக்கிட்டு நிக்க? அப்புறம் அவன் டீ கடையை விட்டு வேற எங்கேயாவது போயிட போறான். வா போவோம். அட பாவிகளா, இந்த மச்சான் என்ன பார்த்து துரோகின்னு சொல்லுதான். இந்த குமார் பையன் 5-6 டீய குடிப்பே உன் கணக்குல எழுதிக்கிடுதேன்னு சொல்லுதான். இன்னும் பரிகாரம் முடியதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போகுதோ?